வணக்கம். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் அந்தோணி மாதா. இவருக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு யோவான் என்பவருடன் திருமணமாகி ஹரிஷ் ஜோஸ்வா, ஆரன் ஜெபிக் என்ற 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் இரவு அந்தோணி மாதா சடலமாக மீட்கப்பட்டார். தூக்கிட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியது. அவரது மரணம் தற்கொலை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த அந்தோணி மாதாவின் குடும்பத்தார் தங்களது மகள் மற்றும் சகோதரியான அந்தோணி மாதா தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அது மட்டுமின்றி அவர் இறந்து விட்டதான தகவல் அவரது மொபைல் போனில் இருந்து ரஞ்சித்குமார், அதாவது மீஞ்சூரில் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ரஞ்சித்குமார் என்பவரின் மூலமாக தான் தகவல் கிடைத்தது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். காவல்துறை தரப்பில் விசாரணை செய்யப்பட்டதில் உயிரிழந்த அந்தோணி மாதாவுக்கும் ரஞ்சித்குமாருடைய இலக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்தோணி மாதாவின் குடும்பத்தார் ரஞ்சித்குமாரால் தான் தங்களது அந்த அந்தோணி மாதாவானது அவர் உயிரிழந்ததற்கு காரணம் என்று அவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இது தொடர்பாக தற்போது அம்பத்தூர் T1 போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் ரஞ்சித்குமாரை தற்போது தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். விசாரணை அவர் மீது இருக்கும்போது அவர் பணியில் இருப்பது உரிய முறையில் இருக்காது என ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்திருந்ததால் அவரை போலீசார் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். மேலும் அந்தோணி மாதாவின் மரணம், அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான விசாரணையை அவர்கள் முடுக்கியுள்ளனர். அது மட்டுமின்றி அந்தோணி மாதாவின் குடும்பத்தினரை அழைத்து இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.